பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனமெனும் தொட்டிலே துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைக்கும் கட்டித்தமிழே கருணை பெருஞ்சுவையே நான் உந்தன் இளைய மகன் உன் பாதம் தொட்டு துவங்குகிறேன் தூயவளே வாழியணி. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் நர்சிங் கல்லூரியோடு மற்ற சார்ந்த படிப்புகளை அற்புதமாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரி நிர்வாகத்தை மனம் மெய் மொழி வாக்கினாலே வணங்கி மிகச்சிறப்பாக மதுரை எம்பதியிலே மாத்திரமல்லாமல் உலகமெங்கும் தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்திருக்கின்ற ஜேசிடிவி தொலைக்காட்சி நிறுவனத்தை சார்ந்த அன்பு சார்ந்த பெருமக்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே பெரிதும் போற்றப்பட வேண்டியவர்களாக செவிலியர்களாக பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் நான் வணங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அற்புதமான உற்சாகமான திருநாள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மகத்துவத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள். இந்த நிகழ்வுக்கு முன்னதாக உங்களுடைய அத்தனை பேரையும் மிகச்சிறப்பாக வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய லவ்சன் அவர்களை வணங்கி, ரொம்ப சிறப்பு. பட்டிமன்றம் என்று சொன்னால் இன்றைக்கு வெட்டி மன்றங்களாக போய்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஒரு நல்ல தலைப்பிலே அற்புதமான ஒரு சிந்தனை. இயேசு கிறிஸ்து பெரிதும் விரும்புவது இறைப்பணியையா சமுதாய பணியையா என்கிற தலைப்பிலே 8 ஜாம்பவான்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களின் பிரதிநிதிகளாக அவர்களையெல்லாம் பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. பொதுவாக பேசுறதுக்கு பெரியவங்களே தயங்குற காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லா கைதட்டி பாராட்டலாம் அவங்கள. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. மனுகுமாரன் மனிதநேய பற்றாளனாக மிகச்சிறப்பாக ரட்சிப்பு, மன்னிப்பு, தவிப்பு, அங்கலாய்ப்பு, ஒப்படைப்பு என தன் ஜீவனையே இந்த மண்ணுலகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவினுடைய இந்த அற்புதமான கிறிஸ்மஸ் தினத்திலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மிகுந்த சிறப்போடு பெருமையோடு கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நல்லா அருமையாக கைத்தட்டுறீங்க. ஆனால் இப்படி கைத்தட்டுனா, நான் சொல்கிற மாதிரி கைத்தட்டுனா இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக கைத்தட்டுறதுல ஒரு சிறப்பு இருக்குது. சாதாரணமாக கைத்தட்டுறது ஒரு வகை, சிறப்பாக கைதட்டுறது ஒரு வகை. இப்போ கைத்தட்டுனா நம்ம உடம்புல 10 சொட்டு ரத்தம் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன செய்வேன்? அப்போ நல்லா கைத்தட்டணும். நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கைத்தட்டுனா எப்படி தட்டணும் அப்படின்னா, நம்ம 12ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். விளையாட்டு பீரியடு முடிஞ்சோடனே 12ஆம் வகுப்பில் எங்கே விளையாட விட்டாங்க, படின்னு தானே சொன்னாங்க. இப்படி விளையாட்டு பீரியடு முடிஞ்சோடனே அந்த பிடி மாஸ்டர் சொல்லுவார், சியர் அப் கிளாப் அப்படின்னு சொல்லுவார். அப்படி பண்ணிடலாமா? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இப்படி பண்ணிங்கன்னா 10 சொட்டு ரத்தம் கூடுமா? அப்போ எவ்வளவு சிறப்பு பாருங்க. இதாவது பரவாயில்ல, ஒரு பேச்சாளர் பேச போயிருக்காரு, இந்த மாதிரி மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க, அந்த பக்கம் பொதுமக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அவர்களை பார்த்து ஒரு போட்டி வச்சார். என்ன போட்டி வச்சார்னா, கை தட்டுகிற போட்டி. யார் கடைசி வரைக்கும் கை தட்டுறீங்களோ அவர்களுக்கு 500 ரூபாய் பரிசு தருவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு போட்டி வைக்கல. அன்னைக்கு அந்த போட்டி சொன்ன உடனே எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. அந்த கைத்தட்டு கொஞ்சம் அடங்குச்சு. ஒரு இடத்துல மாத்திரம் கைத்தட்டு வந்துக்கிட்டே இருந்தது. உடனே அந்த பேச்சாளர் சொன்னார்,
இதோ இந்த பரிசுக்குரிய 500 ரூபாய் பரிசுக்குரியவரை நான் மேடைக்கு அழைக்கிறேன், எழுந்து வாருங்கள் சொல்லுகிற பொழுது அங்கே இருவர் எழுந்தார்கள். ஒருவருக்கு வலதுகை இல்லை, ஒருவருக்கு இடதுகை இல்லை. ஆனால் இருவரிடத்திலும் நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருந்தால் நாம் நதியிலே கூட நடக்கலாம் என்பது அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். அதனால் நம்பிக்கை வேணும். பேச்சு என்பது ஒரு அற்புதமான கலை, அது எல்லாருக்கும் வந்துடாது. ஆர்த்த சபை 101 1000ல் 1ஆம் புலவர், வார்த்தை 10000ல் 1 அப்படின்னாங்க. 10000ல் ஒருத்தர் தான் சிறந்த பேச்சாளராக வர முடியும். ஆர்த்த சபை 101 100ல் ஒருத்தர் சபைக்கு வரலாம். 1000ல் ஒருத்தர் புலவராக மாறலாம், கவிஞராக மாறலாம். 10000ல் ஒருவர் தான் பேச்சாளராக வர முடியும். அப்போ நாங்களாம் யாருன்னு கேட்குறீங்களா? கோடியில் ஒருத்தர் தான் இப்படி உட்காந்து கை தட்ட முடியும். நீங்கள் எல்லாம் கோடிக்கு நிகரானவர். அது எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. அதனால பேச்சு, திருவள்ளுவர் அழகா சொல்றார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களெல்லாம் கட்டி போட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளுக்காக, அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், அன்று தம் சீடர்களுக்கெல்லாம் அறிவுரை கூற எண்ணி குன்றின் மீது ஏறி நின்று கொடைக்கரம் விருத்தி நீட்டி மன்றினில் உள்ளதை ஒன்றொன்றாக சொல்லி மகிழ்ந்தார் இயேசுநாதர் என்று கவியரசு கண்ணதாசன் இயேசு காவியத்திலே சொல்லுகிறார் என்று சொன்னால், அன்பு செய்தாருக்கு அன்பு என்றால் அதில் ஆனந்தம் என்ன உண்டு? அன்பற்ற பேருக்கு அன்பு செய்வது அதுவன்றோ மானிட பண்பு என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதமான வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் ஓங்கி அறைந்து விடாதே, இன்னொரு கன்னத்தை காட்டு, அது என்றென்றும் ஞானத்தின் பாட்டு என்று கவியரசு கண்ணதாசன் இயேசு காவியத்திலே எளிமைப்படுத்தி இருப்பார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விடல். அப்போ நம்ம ஒருத்தரை தண்டிக்கணும் அப்படின்னா அவங்க நாணப்படுகிற மாதிரி நன்மையை செஞ்சுட்டு போயிடணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வின் மூலமாக, வாழ்ந்ததன் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அவர் பிறப்பு என்பதே ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். மனுகுமாரன் இந்த எங்க பிறந்தார் அப்படின்னா மாட மாளிகை கூட கோபுரத்தில் பிறக்கலை. நம்மெல்லாம் குடில் வச்சிருக்கிறோம். அந்த குடிலில் பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுவத்தில் தான் அவர் பிறந்தார். அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக மேய்ப்பர்கள் வந்திருந்தாங்க. இடையர் குலத்தை சார்ந்த மேய்ப்பர்கள் வந்திருக்கிறாங்க. ராஜாக்களும் வந்திருக்கிறாங்க. அந்த நட்சத்திரத்தை பார்த்தே ராஜாக்கள் வந்தாங்க. வந்து பார்க்குறாங்க, அவர் மாட்டு தொழுவத்தில் இருக்கிறார். நீங்கள் அந்த குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த குழந்தை முகத்தை பார்க்கிற பொழுது யாருக்கும் தவறு செய்யவே இந்த மண்ணிலே தோன்றாது. அந்த அளவிற்கு அன்பும் கருணையும் பரிவும் உள்ள ஒரு மனுகுமாரன் அவதார பெருநாள் தான் கிறிஸ்துமஸ் தினமாக நாம் அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மனித குலத்திற்கு நன்மை செய்வதற்காக ஒரு பிறவி எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மெல்லாம் எப்படி கொண்டாட வேண்டும்? அப்படி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த இயேசு பெருமகனாருடைய அவதாரம் எதற்காக அவதாரம் என்று சொன்னால் கீழே இறங்கி வருதல். யாருக்காக இறங்கி வருகிறது? பாவிகளாகிய நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்று வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு அழகான தமிழ் வரணுமா? நான் பல இடங்களில் மாணவர்களை சந்தித்து பேசக்கூடியவன். அழகான தமிழ் வரணுமா? பைபிளை படின்னு சொல்லுவேன். பைபிளில் தான் அற்புதமான தமிழ் சொற்கள் இருக்கிறது. பைபிளை ஒருத்தர் நல்லா படிச்சுட்டாங்கன்னா தமிழ் பேச்சு இனிமையாக வரும். அந்த அளவுக்கு வார்த்தைகள், அவ்வளோ அற்புதமான வரிகள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மனுகுமாரனுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு. அவருடைய என்ன விரும்புகிறார்? நாம் விரும்புவது என்பது வேறு, இறைவன் என்ன விரும்புகிறார், மனுகுமாரன் என்ன விரும்புகிறார். ஒரு ஊரில் நிறைய நல்ல காரியம் ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருந்தான். சிறப்பான நல்ல காரியம் பண்ணா, எல்லாம் பண்ணான். மாதம் மாதம் அந்த ஊருக்கு ஒரு தேவதை மேலே இருந்து இறங்கி வரும். இறங்கி வந்து ஒரு பட்டியல் வாசிக்கும். கடவுளை விரும்புகிறவர்கள் பட்டியல் அப்படின்னு ஒரு பட்டியல் வாசிக்கும். அதில் அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எல்லாம் இருப்பாங்க. நம்மால் நிறைய நல்லது பண்ணுறான், அவன் பேர் வரலை. உடனே அவன் என்ன நினச்சா, நம்ம கம்மியாக பண்ணிட்டோம் போலுக்கு, நம்மளை விட எல்லாரும் நிறையா தான தர்மங்கள் பண்ணுறாங்க, அதனால் நாமும் நிறையா பண்ணுவோன்னு சொல்லி அடுத்த மாதம் இன்னும் நிறையா பண்ணான். அடுத்த மாதமும் தேவதை வந்துச்சு, அந்த பட்டியலை வாசிச்சு, அதுலேயும் அவன் பேர் இல்லை. இப்போ இன்னும் கூடுதலாக பண்ணணும்னு சொல்லி பண்ணி முடிச்சிட்டான். 3வது மாதமும் தேவதை வந்துச்சு,
பட்டியலை வாசிச்சு அப்பையும் பேர் இல்லை, ஒரு நிமிஷம் தேவதை அப்படின்னா என்னன்னு கேட்டுச்சு. இல்லை பட்டியல் வாசிக்கிறதுல எங்கேயாவது என் பேர் விடுபட்டு போயிருக்கோம் இருக்குதான்னு கேட்ட பொழுது தேவதை சொல்லிச்சான், இது வரைக்கும் ஒரு பட்டியல் தான் கொண்டு வந்தேன், இன்னைக்கு 2வது பட்டியல் ஒன்று கடவுள் கொடுத்து விட்டுருக்கிறாரு. கடவுளை விரும்புகிறவர் பட்டியலில் உன் பேர் இல்லை, ஆனால் கடவுளால் விரும்பப்படுகிற பட்டியலில் உன் பேர் மாத்திரம்தான் இருக்குது. கடவுளே உன்னை விரும்புகிறார், இதை விட ஒரு பெரிய புண்ணியம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நாம் கடவுளை விரும்புகிறோம் என்பது வேறு, இயேசு கிறிஸ்துவை நாம் விரும்புகிறோம் என்பது வேறு. அவர் நம்மை விரும்ப வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஒரு பட்டிமன்றம். இயேசு கிறிஸ்து பெரிதும் விரும்புவது இறைப்பணியையா சமுதாய பணியையா? இறைப்பணி என்று சொல்வதற்காக 4 பேர் வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறாங்க? ஜோசுவா வந்திருக்கிறார். நல்லா கை தட்டலாம். நீங்க எந்திரிச்சு ஒரு வணக்கம் போடுங்க. ஆமா, ஜோசுவா வந்திருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக மகா அஜி, நீங்களா? எந்திரிங்க, அப்பதானே அவங்க கை தட்டுவாங்க. அடுத்தபடியாக அனிதா வந்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக தேவி வந்திருக்கிறாங்க. இப்ப பாடுனீங்கல்ல, இப்ப சிறப்பு. இந்த 4 பேரும் இறைப்பணின்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. சமூக பணி கோடீஸ்வரி, பாருங்க, கோடி கோடியா கொடுக்கக்கூடிய கோடீஸ்வரி வந்திருக்கிறாங்க. அடுத்து ஹரிணி வந்திருக்கிறாங்க. வாங்க, டேனியல் ஜெபராஜ் வந்திருக்கிறாங்க. தினேஷ் வந்திருக்கிறார். அடே அப்பா, நல்லா கை தட்டலாம், உற்சாகம். அப்போ இப்போ நாங்களா பேசிக்கிட்டு இருந்தா ஒன்றும் ஒரு முடிவுக்கு வர, உங்கள் சார்பில் சில பேர் பேசி ஆகணும். அந்த வகையில் இறைப்பணியே என்று பேசுவதற்காக அனிதா வர்றாங்க. உற்சாகமான கரவொலியோடு அவரை அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இங்கு நடுவராக அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும், ஜேசி டிவி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும், எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கும், எங்களுடைய ஆசிரியர் அவர்களுக்கும், என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இறைப்பணி. இறைப்பணி என்பது இறை அன்பை மற்றவர்களுக்காக பகிரக்கூடிய பணியாக இருக்கிறது. இறை அன்பு அப்படின்னு சொல்லும் போது எல்லாராலையுமே அந்த இறை அன்பு அப்படின்ற வார்த்தையை சொல்லிட முடியாது. சமூக பணி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆனா அந்த இறை பணி அப்படின்றத செய்யறது ஒரு சிலர் மாத்திரம்தான் இருக்காங்க. எல்லாராலையுமே அந்த இறை பணி அப்படின்றத செய்ய முடியறது இல்லை. ஆனா இறை பணியை ஆண்டவர் ஏன் விரும்புகிறார் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலிருந்து அப்போவே ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் பின்ன யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலிருந்து இன்று வரை அந்த ஒளி நம்மத்தில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. இறை பணி. சோ இறை பணி என்பது இறை அன்பை நான் எவ்வாறு அறிவிக்கிறோம், எப்படி நாம் அறிவிக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. அன்று மிஷனரிகள் தொடங்கி இன்று வரை இறைப்பணி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மிக குறைவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் விரும்புவது இறைப்பணியே. இறைப்பணி இல்லாமல் சமூக பணி நிறைவேறாது, வெற்றி பெறாது. இறைப்பணி என்பது மிக முக்கியமான பணியாக இன்று நம்முடைய காலகட்டத்தில் கருதப்படுகிறது. ஏன் நம்முடைய கல்லூரியை எடுத்துக்கொள்ளலாம். அன்று ஆதி காலத்து மிஷனரிகள் அங்கிருந்து இங்க வெறும் ஸ்கூல் காலேஜ் மட்டும் கட்டி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. நம்முடன் இருந்து வாழ்ந்து மரித்து இங்க அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடனே இருந்தார்கள். அவங்க செஞ்சுட்டு போயிருக்கலாம். பட் இருந்தாலும் இறைப்பணியையும் நமக்கு கற்றுக் கொடுத்து சென்று விட்டு போயிருக்கிறார்கள். நான் படித்த யூஜி படித்த கல்லூரி அன்னை டோரா செவிலியர் கல்லூரியும் அப்படிதான். முந்தி அங்க லண்டன்ல இருந்து அன்னை டோரா ஸ்கேலட்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா அங்க இருக்கிற மத்தியில இருக்கிற பேர்கள் மத்தியில லெப்ரசி பீப்புள்ஸ், தொழுநோய் இருக்கிற மக்களுக்காக அங்கேயே இருந்து வாழ்ந்து மரித்து ஒரு கல்லூரியையும் அங்கு நிறுவி அங்கேயே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இது சும்மா கிடையாது. அங்கேயே இருந்து வாழ்ந்து ஏன் அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வரணும்? ஏன் அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு இங்க ஒரு கல்யாணம் கூட ஆகாம எந்த ஒரு பிளஷர்ஸ்மே அவங்க இல்லாம ஏன் இருக்கணும்? அப்படி ஏன் அவங்க இருக்கணும் அப்படின்ற போது அவங்க விரும்புவது இறைப்பணியாக இருக்கிறது. ஆண்டவர் விரும்புவது இறைப்பணியாக இருக்கிறதினால்தான்
அவர்களும் இறைப்பணியாக செய்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இன்று நான் பேச வருவது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம காலேஜும் ஒரு இறைப்பணியாக ஆரம்பிக்கப்பட்டது தான். இன்று ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இப்பொழுது வரை அநேக ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து வெளியே கொண்டு போயிருக்காங்க, நிறைய போயிருக்காங்க. பட் அதோட இது நிப்பாட்டுறது இல்லை. அங்கே போய் அங்கே இருக்க மக்களும் இங்கேருந்து படிச்சுட்டு போன பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க, சரி நிறைய ஒர்க்ஸ் அந்த சோசியல் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு அடித்தளமாக இருக்கப்பட்டது எது? அடித்தளமாக இருந்தது என்பது இறைப்பணி தான். ஸோ இறைப்பணி என்பது அது ஒரு சமூக பணி இருந்தாலும் அதுக்கு அடித்தளமாக ஆணித்தரமாக இருக்கப்பட்டது எது அப்படின்றா இறைப்பணி தான். என்னுடன் பயிலும் ஆனி இருக்காங்க. ஸோ ஆனி என்ன அப்படின்னா, அவங்களோட அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஒரிசால இருந்தாங்க. ஸோ ஒரிசால இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பார்ன் பேபி வந்து இறந்துருச்சு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. கிடையாம என்ன பண்ணிருச்சு, இறந்துச்சு. அவங்க என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு தேவையில்லை, இந்த மிஷினரி ஊழியமே வேண்டாம், இறைப்பணி வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க வந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி வரல. இருந்தாலும் அவங்க இறைப்பணியை செய்து முடித்து விட்டு தான் கடந்து வந்தார்கள். ஸோ இறைப்பணி அப்படின்றது ஆண்டவர் விரும்பும் பணி அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நம்ம எத்தனை பேருக்கு இங்க நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ற பழக்கம் இருக்கு? ஜெபிக்கிற பழக்கம் எங்க இருந்து வந்தது? எத்தனை பேருக்கு இருக்கு அந்த பழக்கம்? ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லுவாங்க, டே பாப்பா, டே தம்பி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுயா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுயா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுயா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிறு வயதிலிருந்தே அந்த இறை பணி, ஆண்டவருடைய அன்பை நாம் ருசி பார்க்கும் பணியானது நமக்குள்ளாக வளர்ந்து அது மற்றவர்களுக்கு பணி செய்யும்படியாக நம்மை ஊக்குவிக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து விட்டுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு, நீங்கள் உலகம் என்றும் சென்று சகல ஜனங்களுக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவியை ஞானஸ்நானம் கொடுங்க, எல்லாருக்கும் போய் என்னோட அன்பை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாரு இங்க இருந்து போகும்போது. ஸோ எல்லாராலுமே வந்து அந்த இறைப்பணி அப்படின்றது வந்து இன்றைய காலகட்டத்தில் கம்மியாக தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் விரும்புவது அந்த பணியாக தான் இருக்கிறது. ஸோ சமூக பணி உலக புகழ்ச்சிகளை வந்து தேடி தருகிறதா இருக்குது. ஸோ இன்றைக்கு இருக்கிற சமூக பணியானது, நான் வந்து இவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறேன், இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன், இவங்களுக்கு நான் ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம்ல, தன்னோட ஃபேஸ்புக்ல ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க ஒரு போஸ்டா போடுறாங்களே ஒழிஞ்சு, ஜஸ்ட் ஒரு தன்னோட ஃபேம்காக தன்னோட புகழுக்காக பண்றாங்களே ஒழிஞ்சு அது முழு மனசோட செய்யறாங்களா அப்படின்றது கிடையாது. மேபி அவங்க பண்ணாலுமே அதை தூண்டினது யாரு? எல்லாராலுமே அதை பண்ணிட முடியாது, எல்லாராலுமே செஞ்சிட முடியாது. ஆனா அந்த இறை அன்பு உள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளுக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுதுதான் அந்த சமூக பணியானது நிறைவேறுகிறது. ஸோ இறை பணி என்பது நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருக்காக அந்த ஊழியத்தை, அவனுடைய அன்பை நாம் சொல்லும் போது அது இறை பணியாக மாறுகிறது. ஏன் நம்முடைய செவிலியரை எடுத்துக்கொள்வோம், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். அவர் வந்திருக்கலாம். நம்முடைய செவிலியம் எப்படி உருவானது? அவர் வந்துட்டு ஏதோ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பட் ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஏதோ பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய அன்பு, இறை அன்பு அவங்கள் மத்தியில் இருந்ததால மட்டும்தான் அவர்கள் இந்த உலகிற்கு வந்து ஒவ்வொரு தடவையும், அவர் பேர் நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ் இருக்குது. அதுக்கு அடித்தளமாக இருந்தது எது என்றால் இறைப்பணி தான், இறை அன்பு தான். ஸோ இறை அன்பு அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒன்று, ஆண்டவர் விரும்பும் காரியமாக கருதப்படுகிறது. இன்று மிஷினரிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ மிஷினரிகள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து 27 மொழிகள் வரைக்கும் இறைக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் விரும்புவது இறைப்பணியே என்று நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இறைப்பணி சிறந்த பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. அருமை அருமை, நல்லா கை தட்டலாம். இறைப்பணியே ஆண்டவர் விரும்புகிற பணி, அதற்கு உன்னை அர்ப்பணின்னு சொன்னாங்க. இன்னைக்கு செவிலியர்களாக நம்ம அந்த பணியை நம்ம மேற்கொள்ளுகிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான தன்மை வேண்டும். இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க, மருத்துவர்களுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய தேவ தூதர்கள் தான் செவிலியர் பணிக்கு, நர்சிங் பணிக்கு வருகிற ஆண்களும் பெண்களுமாக இருக்கிறார்கள். எனவே தான் நீங்கள் எல்லாம் இறை தூதர்கள் தான். ஏன்னா அடிபட்டு போகிற பொழுது காலில் அந்த புண்ணுக்கு மருந்து போட்டு நம்மளை எல்லாம் பாதுகாக்கிறாங்க. எல்லோரும் அருவருக்கத்தக்க நேரத்திலே அதை எடுத்து செய்யக்கூடிய நீங்கள் தான் ஆற்றுகிற பணி
அது இறைப்பணி. இறையோடு இறையையும் தேடு என்று சொல்வார்கள். அதை அழகாக சொல்லி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அந்த வகையிலே அடுத்தபடியாக இறைப்பணியெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் சமூக பணி தான் அப்படின்னு சொல்றதுக்காக இதோ வருகிறார் கோடீஸ்வரி. கோடி கைதட்டு தட்டணும். நம்ம வாங்க. இங்கு பேச எனக்கு வாய்ப்பளித்த என் இறைமகன் இயேசுவுக்கு என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, இறைப்பணியா சமூக பணியா என்ற வாக்கில் சமூக பணியே ஆண்டவர் விரும்பினது என்று வாக்களிக்க போகிற நடுவர் அவர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் என் எதிரணியினர் அவர்களுக்கும், என் அணியினர் அவர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் என் ஆசிரியர் பெருமகள், என்னுடன் படிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடர்கிறேன். நான் பேசும்போது 50 பேர் கைதட்டணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எதிரணியினர் சொன்னார், இறைப்பணியை சிலர் மட்டுமே செய்வர், ஆனால் சமூக பணியை அனைவருமே செய்வர். அனைவருமே செய்வதால் அது குறைந்ததாகுமா? சமூக பணியை அனைவருமே செய்வதால் அது உயர்ந்த பணி என்று நான் கருதுகிறேன். இன்னொரு வார்த்தை கூட சொன்னார், இறைப்பணி சமூக பணி இறைப்பணி இல்லாமல் வெற்றி பெறாது என்று சொன்னார். எப்படி சாத்தியமாகும்? யாராவது ஒப்புக்கொள்கிறீர்களா? இறைப்பணி இல்லாமல் சமூக பணி வெற்றி பெறும். சமூக பணி என்பது இறைப்பணியின் அடித்தளமாய் இருக்கிறது. எப்படி கூறுகிறேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தன்னுடைய 33வது வயதில் தன் ஊழியத்தை தொடங்கினார். அவர் செய்த முதல் அதிசயம் என்ன? கானாவூர் கல்யாணம். அங்கே ஆண்டவர் என்ன செய்தார்? இறைப்பணியை செய்தாரா, தன் சமுதாய பணியை செய்தாரா? அப்போ பூரா பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. சமுதாய பணியை சிறந்தது. ஆண்டவர் தன் ஊழியத்தை தொடங்கின நாள் நற்கிரியைகளை செய்கிறவராய் இருந்தார். இரண்டாவதாக ஆண்டவர் நற்கிரியைகளை செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய் தான் இந்த பூமியில சுற்றிச்சிருந்தார். நன்மைகளை சொல்லுகிறவராயோ மற்றவர்களுக்கு இது பண்ணுகிறவராயோ அவர் இது பண்ணவில்லை. நன்மை செய்கிறவராய் கிறிஸ்து இந்த பூமியில் சுற்றித்திருந்தார். அவர் என்ன நன்மைகள் செய்தார்? எத்தனை நன்மைகள் செய்தார்? நாம் எத்தனையோ பார்த்திருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எத்தனையோ பேர் சப்பானிகளா இருந்தார்கள், குருடர்களா இருந்தார்கள், கை எடுக்க முடியாமல் முடமா இருந்தார்கள். எத்தனையோ பேர் எவ்வளவோ பாடுகளால் எவ்வளவோ கஷ்டத்தினால் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்தார்? முதலில் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி இறைப்பணியின் மூலம் அறிவித்தாரா, சமூக பணியின் மூலமாய் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தாரா? சமூக பணி. அப்போ எது சிறந்தது? சமூக பணியா இறைப்பணியா? சமூக பணியே சிறந்தது. நான் எதுக்கு உட்கார்ந்திருக்கேன்னு தான் தெரியல. பர்திமேயு என்ற குருடன் இருந்தால் சாலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகும்போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றார். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? போய் அவருக்கு இறைப்பணியை பற்றி கூறினாரா, சமுதாய பணியின் மூலமா அவருக்கு விடுதலை கொடுத்தாரா, சுகத்தை கொடுத்தாரா? சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுத்தது மூலம் அந்த குருடரின் கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவதா இந்த பூமியில் சுற்றி சென்றார். நல்ல சமாரியன் கதை நம்ம அனைவருக்குமே தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் உண்டா? கண்டிப்பாக நம்ம அனைவருக்கும். அந்த ஊமையின் மூலம் ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறார்? மற்றவர் மேல அன்பும் சமாதானமாய் நடக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நற்பணியை நற்கிரியைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்ற என் கருத்தை இந்த இடத்தில் நான் முன்வைக்கிறேன். அழகு அழகு. இது மட்டுமா? ஆண்டவர் எத்தனையோ இடங்களில் சொல்லி இருக்கிறார், நான் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தேன், நீங்களும் என்னுடைய பிள்ளைகளாக எனக்கு பின்வருகிற நீங்களும் இந்த சமுதாயத்தில் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரியணும்னு சொல்லி, உன்னிடத்துல ஒருத்தன் வஸ்திரம் கேட்டானா நீ உன் அங்கேயும் கலைச்சி கொடு, ஒருத்தன் ஒரு கண்ணத்துல அறையிறானா நீ மறு கண்ணத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எத்தனையோ இடங்கள்ல சொல்லி இருக்கிறாரு. அப்போ உங்களிடத்தில் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அன்பு செய்து நீங்க உதவி செய்து வாழணும் அப்படின்னு சொல்ற கருத்தை முன்வைத்து போயிருக்கிறாரு. அவர் சமுதாய பணியை நன்றா செய்து வைத்துட்டு போனது மாத்திரம் இல்லாம நம்மளும் அந்த சமுதாய பணியை செய்யணுன்றதுக்காக நம்ம கரங்கள்ல கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளால முடிஞ்ச மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன உதவி கூட இந்த சமுதாயத்துக்காக நம்ம செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எதனால? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல சிறந்த எடுத்துக்காட்டா நற்கிரியைகளை செய்தவரா, சமுதாய பணியில நல்லபடியா நற்கிரியைகளை செய்து நமக்கு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்து விட்டு போனனாலதான் இன்னைக்கு நம்மளும் சமுதாய பணியை மேன்மையா நம்ம கருதுறோம். அது மட்டுமா? அன்னை தெரசா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன செஞ்சாங்க? இறைப்பணியா சமுதாய பணியா? சமுதாய பணி. யாருக்குமே தெரியாத ஒரு பொம்மா அந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் அன்னை தெரசாவை பத்தி. எத்தனையோ தொழுநோயாளிகள் யாருமே தொடக்கூட கஷ்டப்படுற தொடாம அவங்க தொடக்கூட மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க கரங்களால தொட்டு எவ்வளவு காரியம் செஞ்சிருக்காரு. அது போல அன்னை தெரசாவை போல நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல சமுதாய பணியை ஆண்டவர் விரும்பினது என்று என் கருத்தை முன்வைத்து இங்கிருந்து விடைபெறுகிறேன்.
அழகு அழகு. அப்பா ஒரு முழக்கமே முழங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், மிராக்கிள்ஸ் என்று சொல்லுவார்கள், அதிசயங்கள். யாரு அவர்? சமூக பணி தானே செய்தாரு. அன்னை தெரசா குறித்து அழகா சொன்னாங்க. அதனால தான் நடிகர் பார்த்திபன் ஒரு கவிதை எழுதினார், கிறுக்கல்கள். அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நீ கருவுற்றிருந்தால் 1-2 குழந்தைகளுக்கு தாயாகி இருப்பாய். நீ கருணை உற்றதால் கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல். கருணை உற்றதுனால ஒரு பெண்ணாக இந்த மண்ணுக்கு வந்த சாரா டக்கரை நம்ம நினைச்சு பார்க்கிறோம். நம்முடைய அன்னை தெரசாவை நினைச்சு பார்க்கிறோம். அவங்க செய்த கல்வி புரட்சி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். சாரா டக்கருடைய புரட்சி, சமூக பணி, அழகாக சமூக பணியை செய்திருக்கக்கூடிய அதெல்லாம் ரொம்ப அழகாக கோடீஸ்வரி எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நாளில் இவ்வளவு தயார் பண்ணுறாங்க அப்படின்னா 10 நாள் கொடுத்தா எவ்வளவு தயார் பண்ணுவாங்கன்னு தெரியுது. அந்த அளவிற்கு மிக அழகாக பேசிய கோடீஸ்வரி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அடுத்தபடியாக மகா அஜி மகா வராங்க. வாங்க மகா அஜி, நல்லா கைத்தட்டலாம். எல்லாருக்கும் சமமா கைத்தட்டினா தான் 10 சொட்டு ரத்தம் கூடும். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கூட இந்த பட்டிமன்றத்தில் இயேசு கிறிஸ்து விரும்புவது இறைப்பணியா சமூக பணியா அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இறைவன் விரும்புவது இறைப்பணியே அப்படிங்கிற தலைப்புல நான் இங்க பேச வந்திருக்கேன். முதல்ல இறைப்பணினா என்னங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. இறைப்பணிங்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி எல்லா வேலைகளையும் செய்யணும். அது வந்து உதவி செய்யறதா இருக்கலாம், நன்மை செய்யறதா இருக்கலாம், ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா தாங்கிறதா இருக்கலாம், குணப்படுத்துறதா இருக்கலாம். எல்லாமே இந்த இறைப்பணிங்கிறது இது எல்லாமே அடங்கியதுதான் இறைப்பணி. சமூக பணி. நடுவரை அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். சமூக பணி செய்யறவங்க என்ன யாருமே சேலரி வாங்காமையா செய்யறாங்க? எல்லாருமே சேலரி வாங்கி தானே சமூக பணி செய்யறாங்க. இறைப்பணி என்பது சேலரியை விரும்புறது இல்ல. ஒரு கைக்கு ஒன்னு செய்யறத மறு கை தெரியக்கூடாது. அதுதான் இறைப்பணி. ஆஹா, அழகு அழகு. இதுக்கு தான் கை தட்டணும். இறைப்பணினா இடது கை பண்றது வலது கைக்கு தெரியக்கூடாது. எனக்கு எதிரணியா இருக்கிற கோடீஸ்வரி சொன்னாங்க, ஏசப்பா வந்து காணா ஒரு கல்யாணத்துல என்ன சமூக பணி செய்தாருன்னு சொன்னாங்க. நல்லா அவங்க பைபிள வாசிக்கலன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் அதுல ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, இன்னும் என் வேலை வரவில்லை. எதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு? பிதாவோட சித்தம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுல வெயிட் பண்ணிட்டு. அருமை அருமை அருமை. அப்புறம் சொன்னாங்க மதர் தெரசாவை சொன்னாங்க. மதர் தெரசா வந்து ஹெல்ப் பண்ணாங்க தான், குஷ்டரோகிகள் எல்லாம் தொட்டாங்க தான், எல்லாமே செஞ்சாங்க தான். எதுக்காக அவங்க முதல்ல வந்தாங்க தெரியுமா? ஆண்டவரோட அன்பை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏசு கிறிஸ்துவோட அன்பை சொல்லணும், எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்துவோட அன்பு வெளியில தெரியணுங்கிறதுக்காக தான் வந்தாங்க. இறைப்பணிங்கிறது ஏதோ ஒரு வாயிலா நாங்க ஆண்டவரோட பணியை செய்யறோம், அதுதான் இறைப்பணி. நடுவரை அவர்களே, இப்போ இயேசு பிறந்ததை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இயேசு பிறந்த போது தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க, மேய்ப்பர்களிடம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் மருத்துவரோ இல்லாட்டி நல்ல உதவி செய்யறவங்களோ இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களா பிறப்பாங்கன்னா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு பிறப்பான்னு சொன்னாரு. ரட்சகர். இதுல கூட அவர் மருத்துவர். அருமை அருமை. இதுல கூட அவர் வந்து இறைப்பணியை தான் வந்து முக்கியத்துவப்படுத்தி இருக்காரு. இன்னொன்னு சொன்னாங்க அவங்க, இயேசு வந்து நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தாரு, நம்மளையும் நன்மை செய்ய சொன்னாருன்னு சொன்னாங்க. நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார் தான். அவர் முதல்ல பண்ண பிரசங்கம் என்னையா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அருமை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு உவமைகளும் பரலோக ராஜ்யத்தை பற்றி மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி நீங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க அதுவும் இருக்கும், நாங்க அந்த வாயில யூஸ் பண்ணி ஆண்டவரோட செய்தியை சொல்லுவோம், அவ்வளவுதான். அப்புறம் சொன்னாங்க, நம்ம ஏசப்பா ஊழியம் செய்யும் போது பேதுருவை பார்த்து கூப்பிடுவாரு. பேதுரு என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அப்போ ஏசப்பா பேதுருவை கூப்பிடும் போது என்ன பண்ணிட்டு இருப்பாரு? வலைகளை பழுது பார்த்துட்டு இருந்தாரு. ஆண்டவர் அவர் ஏசப்பா என்ன நினைச்சிருக்கலாம்? நீ வா, நானும் உன் கூட சேர்ந்து வலைய பழுது பார்த்து நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய பேருக்கு வித்து அதை வந்து மீனெல்லாம் வித்து நிறைய பேருக்கு உதவி செய்வோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஏசு என்ன செஞ்சாரு? அதை போட்டுட்டு என்ன பின்பற்றி வந்தா சொன்னாரு. என் கூட என்னோட பணியை செய்யறதுக்கு வா, நீ வந்து என்னோட பணியை செய்யறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி சொன்னாரு. இன்னொரு ஒரு இதுல இருக்கும், ஏசப்பாட்ட வந்து ஒரு சீஷன் வந்து கேட்பான்,
ஆண்டவரே என்னோட தகப்பன் வந்து இறந்து போயிட்டாரு, நான் போய் ஃபர்ஸ்ட் அவரை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, மரித்தவர்களை போய் அடக்கம் பண்ணட்டும், நீ வந்து என்னோட ஊழியத்தை செய். இதுதான் சமுதாய பணி செய்யறதுக்குன்னு கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் சேலரி அந்த மாதிரி எல்லாம் உண்டு, கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க. ஆனா நாங்க செய்கிறது, இயேசு விரும்புறது இறைப்பணியை தான் விரும்புகிறாரு. இப்ப எங்க காலேஜே கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க மேம்ஸ் எல்லாருமே, நான் அடுத்து சொல்லுவேன், எங்க மேம்ஸ் எல்லாருமே இறைப்பணியை செய்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. அதே நேரம் அதாவது அவங்க டீச் பண்றது மூலமா எங்களுக்கு வந்து இறைப்பணியை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஐஸ் வைக்கிறதா? அப்புறம் வந்து இயேசு வந்து உயிர் தெளிந்த பிறகு அவரோட சீஷர்களை பார்த்து சொல்லுவாரு, நீங்க போய் உலகமெங்கும் என்னை பத்தி பிரசித்தப்படுத்துங்கன்னு சொல்லுவாரு. அதுல ஒண்ணும் அவரை நீங்க போய் எல்லாருக்கும் சுகமாக்குங்க, குணப்படுத்துங்கன்னு சொல்லல. லாஸ்டா சொன்ன ஒரு கட்டளையே இதுதான். இதன் மூலம் இயேசு கிறிஸ்து விரும்புவது இறைப்பணியே என்று கூறி எனக்கு வாய்ப்பு தந்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை அருமை அருமை, ரொம்ப அழகா சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகர், ரட்சிப்பினுடைய வழி அதுதான். ரட்சகம், ரட்சிக்கிறது யார்? ரொம்ப அழகா அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்த பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். எவ்வளோ பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு, இறைமகன் இயேசு விரும்புவது இறைப்பணியா இல்லை சமுதாய பணியான்னு. என் எதிரினியர் சொன்ன இறைப்பணியை தான் ஏசப்பா விரும்பினாங்க, அதைத்தான் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு. எத்தனையோ உதாரணம் இருக்கு. இறைவன் விரும்புவது இறைப்பணியை தான், ஆனால் அதை சமுதாய பணி இல்லாமல் நிறைவு பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு மலை பிரசங்கத்தில் ஏசப்பா என்ன பண்ணாங்க? ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் அதோடு அவங்க நினச்சிருந்தா விட்டுருக்கலாம், இறைப்பணியை மட்டும் அதில் செஞ்சுட்டு முடிச்சிருந்துருக்கலாம். தேவன் அதோட முடிக்கலை. அங்கே இருக்க ஒவ்வொரு ஜனங்களோட தேவைகளையும் சந்திச்சாங்க. மக்கள் வந்து அங்கே பசியாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு உணவு தேவை அப்படின்னு அவங்களோட தேவைகளை சந்திச்சாங்க. இப்போ கூட ப்ரோக்ராம் நடந்துச்சு, இவங்க நினச்சிருந்தா நடத்தி முடிச்சிருக்கலாம். வந்தாங்க, காம்படிஷன்லாம் வச்சாங்க, முடிச்சுட்டு போயிருக்கலாம். இடையில உட்காந்துருக்க நம்ம எல்லாருக்குமே பசிக்கும், நம்ம தேவை அறிஞ்சு ஸ்நாக்ஸ் வழங்கினாங்க. அது மூலமாக அவங்கள என்கரேஜ் பண்ணாங்க தானே. டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு டீ வரல. ஐயா வந்துரும், ஐயா வந்துருமா? சரி. இந்த மாதிரி நம்மளோட தேவைகளும் சந்திக்கிறது மூலமா நம்மளை உற்சாகப்படுத்தினாங்க. ஏசப்பா இறைப்பணியை மட்டும் செய்யல, அந்த மக்களோட தேவைகளும் சந்திச்சு 5 அப்போ 2 மீன் தன்னிடத்துல இருக்கிறத வச்சு அனைவரையும் போஷிச்சாங்க. அதே தாங்க நானும் சொல்ல வரேன். நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை வச்சு அநேகருக்கு குடித்து மகிழ்வது தாங்க இந்த கிறிஸ்மஸ். வேற எதுங்க கிறிஸ்மஸ்? ஏசப்பாவை நீங்க எப்படி காட்ட முடியும்? உங்க நடத்தையில நீங்க காட்டலாம், உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க கொடுக்கலாம். இப்பயும் கூட எத்தனையோ சர்ச்செல்லாம் இருக்குது, மெசேஜ்லாம் கவனிக்கிறோம், எல்லாம் பண்றோம். நம்ம எத்தனை பேர் ஏசப்பாவை பிறருக்கு காட்டுறோம்? நம்ம எத்தனை பேத்துக்கு போய் ஏசப்பாவை சொல்றோம்? மெசேஜ் யார் எடுக்கிறோம்? இல்லை. ஆனால் இதோ இப்போ கிறிஸ்மஸ் அப்போ கூட நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? அவங்க கூட இருக்கவங்களுக்கு அப்படி. ஆனால் அநேக ஏசப்பா பற்றி நீ யாருக்குமே சொல்கிறதில்ல. சர்ச்சுக்கு போய் தெரிஞ்ச நம்மளே திரும்பி ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிறோம். இதே நம்ம போய் மற்றவங்களுக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை சாப்பாடோ கொடுத்து ஏசப்பா அவங்கள நேசிக்கிறான்னு சொல்கிறதில்ல. அப்படி கொடுத்து மகிழ்வது தாங்க இந்த கிறிஸ்மஸ். இதில் தாங்க ஏசப்பா சமுதாய பணியை காட்டியிருக்காரு. இன்னும் ஏசப்பா நன்மை செய்கிறவரவே சுற்றி திரிந்தார்னு சொல்லியிருக்கு. நன்மை சொல்கிறவராக சுற்றி திரிந்தான்னு கூட எழுதியிருக்கலாம்ல. நன்மை சொல்கிறவராகவா சுற்றி திரிந்தாரு? இல்லை, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாருங்க. அதன் மூலமா ஏசப்பா நமக்கு என்ன காட்டுறாரு? நன்மையை சொல்றது மாத்திரம் இல்லை, நன்மை செய்கிறவர்களாக இருங்கன்னு ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டி சென்றிருக்காரு நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை, சொன்னாங்க பேதுரு வலைய விட்டுட்டு வந்தாங்க, ஏன் அவர் சமாளிச்சிருக்கலாம், வலைய பின்னி இருக்கலாம் எதிரி கருத்து வச்சாங்க. பேதுரு எதுக்கு அழைச்சாரு ஏசப்பா? அவர் சீசரை அழைச்சாரு. பேதுரு போய் என்ன செஞ்சாரு? அநேகருக்கு சுகத்தையும் அற்புதத்தையும் தானங்க செஞ்சாரு. அதுல பேதுரு சமுதாய பணியை தான் காட்டியிருக்காருன்ற நான் தெரிவிச்சு கொள்கிறேன். இன்னும் ஆங்கிலேய மிஷினரிகள் வந்தாங்க, சமுதாய பணியை செஞ்சாங்க, அதன் மூலமா இறைப்பணியை காமிச்சாங்கன்னு. அவங்க வந்திருந்து ஏசப்பாவை மட்டும் சொல்லிட்டு கிளம்பி இருக்கலாம்ல, ஏன் கிளம்பல? அவங்க வந்ததுனால தான் இங்க அநேக பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல், இன்னும் பாலம், இன்னும் அநேக தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. அது மட்டுமா, நம்ம அடிமைத்தனத்தின் நிலையை மாத்தினதே அவங்க தாங்க. அவங்க வந்துட்டு ஏசப்பா அவங்களை நேசிக்கிறன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல, மற்றவங்களோட தேவைகளையும் சந்திச்சு அதன் மூலமா தான் ஏசப்பாவை அவங்க காட்டினாங்கன்னு நான் நிரூபிச்சுக்கிறேன். சமுதாய பணியின் வழியாகவே இறைப்பணி இருக்கிறது. சமுதாய பணி இல்லைன்னா இறைப்பணி இல்லைன்றதை நான் கருத்தை முன்வைக்கிறேன்.
இன்னும் ஏசப்பா அநேக அற்புதம் செஞ்சிருக்காரு. ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். சமாரிய ஸ்திரீயை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே சமாரிய ஸ்திரீ கதை தெரியும் தானே? அந்த இடத்துல சமாரிய ஸ்திரீ வந்து தாழ்ந்த ஜாதியில இருப்பாங்க. ஆனாலும் ஏசப்பா அங்க போய் எனக்கு குடிக்கத்தா அப்படின்னு கேட்பாரு. என் தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்துல ஏசப்பா என்ன நிரூபிக்காரு? வேற்றுமை அகற்றி அந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை கொடுக்குறாரு. சமுதாய ஒற்றுமையை ஏசப்பா அந்த இடத்துல காட்டி செஞ்சிருக்காருங்க. நம்மளையும் அப்படிதான் ஏசப்பா வந்து சமுதாயத்துல ஒற்றுமையுடன் வாழணும் அப்படின்னு சொல்லி தராங்க. இன்னும் அது மட்டும் இல்ல, ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. சொல்லியிருக்கலாம் ஏசப்பா அவங்களை நேசிக்க அப்படின்னு போயிருந்துக்கலாம். நமக்கு வந்து ஹெல்ப் பண்றதுனால தான் ஏசப்பா வந்து சிலுவையிலே அறையப்பட்டாரு. இந்த மாதிரி அநேக சமுதாய பணியை ஏசப்பா நமக்கு செஞ்சு நமக்கு உதாரணமா வாழ்ந்திருக்காரு. நம்மளையும் வாழ சொல்றாரு. எனவே சமுதாய பணியே தேவன் விரும்பும் பணி என்ன கூடி விரைவிருக்கிறேன். நன்றி. ரொம்ப அருமையாக முழுக்க முழுக்க சமூக பணி செய்ததுனாலே தான் மனுகுமாரன் சிலுவையிலே அறையப்பட்டான். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு நாங்கள் வரும்போது அந்த நம்ம லென்த் டே முடிஞ்சு ஈஸ்டருக்கு முன்னால் அந்த மனுகுமாரன் சிலுவை சுமக்கிற அந்த காட்சியை தமிழகத்தில் வேறு எங்கேயும் இவ்வளோ தத்துருவமாக நடித்து காமிக்க மாட்டாங்க. நம்முடைய சிஎஸ்ஐ ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நடித்து நமக்கு அற்புதத்தை நாங்களாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே நம்ம கண்ணில் கண்ணீர் வரும் அந்த நாள். அப்படி இந்த சமூக பணி ஆற்றிய அந்த மனிதர் நீங்களாம் பார்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த நாடகத்தை அவங்க நடத்துகிற பொழுது அது நாடகமாக தெரியாது, தத்ரூபமாக மனுகுமாரனே இறங்கி வந்து சிலுவை சுமக்கிற அந்த காட்சியை பார்த்து நாங்களாம் அழுதுருக்குறோம். இதெல்லாம் கூட பரவாயில்ல. தியேட்டரில் உட்காந்து பென்கர் படம் பார்க்குறோம். படம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் இறங்கிறப்ப என் பக்கத்தில் ஒரு முருக பக்தர் உட்கார்ந்தாரு. அவர் சொல்கிறாரு, முருகா இயேசுவை காப்பாற்று அப்படின்னார். தன் நிலை மறந்து இயேசு மீது அந்த சமூக பணி ஆற்றியமைக்காக அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதை மறுப்பதற்கல்ல, அதை இறைப்பணி தான் அப்படின்னு சொல்வதற்காக தேவி வர்றாங்க. வாங்க, நல்ல அழகான பாடல் கொடுத்தாங்க. நல்லா கைத்தட்டு பண்ணலாம். இவ்வளோ ஆர்வமாக உன்னிப்பாக அப்படியே ஈகராக கவனிச்சுன்னு இருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் வந்து இறைப்பணி தான் முக்கியம், இறைப்பணி தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மனுஷனுக்கு வேண்டியது அப்படின்றத நான் சொல்ல வந்திருக்கேன். அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ இதுக்கு முன்னாடி பேசின ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இறைப்பணி தான் முக்கியம்னு சொல்லிட்டு தான் சமுதாய பணி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பேதுரு வந்து நிறைய அற்புதங்களை செஞ்சார். ஆமாம், ரைட்டு, அவர் நிறைய அற்புதங்களை செஞ்சார் தான். ஆனால் அவர் முதலாக சீஷராக இருந்தபோது ஆளாக எந்திரிச்சு ஆண்டவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை வந்து பிரதிபலித்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது பேதுரு. அவர் சொன்னதுனால மாத்திரம்தான் அந்த நாளில் அத்தனை பேர் ஏசப்பா பற்றி ரட்சிக்கப்பட்டாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. என்னுடைய இது என்னன்னா, இந்த உலகத்தில் வந்து நம்ம சமுதாய பணி பண்ணுறோம், ரைட்டு, அது நல்லது தான், எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அது முக்கியமானது தான், ஆசீர்வாதத்தை கொடுக்குது தான். ஆனால் வில்லியம் கேரி வந்து பைபிள் ரிலேட்டடாக அவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வது எதுவோ அதுவே நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கிற மாதிரி தான் எல்லாருமே விரும்புவாங்க, ஆமாம் தானே? அப்படி இருக்க கடவுளுக்காக அவருடைய சித்தத்தின்படி செய்கிறது எதுவோ அது மட்டும் தான் நிலைச்சிருக்கும். இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கவங்களுடைய அது எந்த மதமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எந்த ஒரு மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எல்லாருடைய மெயின் நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மோட்சம், பரலோகம், ஏதோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்றத எல்லாரும் நம்புவாங்க. அது இந்துவாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிலிஜியனாக இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மோட்சத்தை அடையணும் அப்படின்னா வேறு எந்த ஒரு வழியுமே கிடையாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், அவர் தான் அந்த வழி. அப்போது அவரை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மனுஷன் வந்து ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான், வேலை செஞ்சால் கிடையாது, நன்மை செஞ்சால் கிடையாது, உதவி செய்கிறதுனாலையோ அப்படி கிடையாது. ரட்சிக்கப்படுறதுல ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்றத நான் சொல்லி நிரூபிக்கிறேன். நன்றி. மிக அழகாக ரட்சிப்பு அதைத்தான் ரொம்ப அழகாக சொன்னாங்க. சிலுவையில் அறையப்பட்ட பொழுது கூட பிதாவே பிதாவே இவர்களை மன்னியும் தான் சொன்னார். அது வந்து இறைப்பணி தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி மகிழ்ந்திருக்கிறார்கள். இல்லை,
சமூக பணிதான் என்று சொல்லுவதற்காக திரு டேனியல் ஜெபராஜ் அவர்கள் வருகிறார். உற்சாகமான கரவொலியோடு. முதலாவது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய முதல் கண் நன்றிகளையும், நடுவராக அமர்ந்திருக்கும் எங்கள் நடுவருக்கும், சரவடியாக வெடித்து கொண்டிருக்கும் என் கட்சியினருக்கும், புஸ்வானமாக பொங்கிக் கொண்டிருக்கும் எதிர்கட்சியினருக்கும் வணக்கம். வணக்கம். அதான் சமூக பணி. உங்களையும் வணங்குறாருல, அதான் சமூக பணி. ஐயா, 1800 வந்திருக்கிற காலமானது 1800. 1800களில் காலனியாலிசம் பரவி கொண்டிருந்ததான ஒரு காலகட்டங்கள். அன்றைய தினத்தில் ஆங்கிலேயர்கள் இறைப்பணியாக செய்து கொண்டிருந்தார்கள். எது இறைப்பணி? நான் சொல்கிறேன். சவாலுக்கு சவாலாம், திவாலுக்கு திவாலாம் என்று அங்கிருந்து முறைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் பேசுவோம். சவால் தான். ஆமாம் ஐயா. ஆங்கிலேயர்கள் காலத்தில் சமுதாய பணி என்பது எப்படி இருந்தது? சாதி வேறுபாட்டை அவன் ஒழித்தான், குழந்தை திருமணத்தை ஒழித்தான், வரதட்சணை கொடுமைகளை ஒழித்தான், குழந்தை தொழிலாளர்களை ஒழித்தான், உடன்கட்டை ஏறுதலையும் ஒழித்தான். ஆங்கிலேயர்கள் இல்லை என்றால் இன்னும் உடன்கட்டை, இன்னும் சாதி வேறுபாடு, இன்னும் குழந்தை திருமணம். கட்டாய கல்வியை கொண்டு வந்தான். வேலை செய்துதான் சாப்பிட வேண்டும் என்பதை கொண்டு வந்தான். கல்வி கல்லூரிகளை நிறுவினான். விஞ்ஞானத்தில் வளர்ச்சியை கொண்டு வந்தான். இதல்லவா சமுதாய பணி? இங்கெங்கு இருக்கிறது இறைப்பணி? இங்கெங்கு இருக்கிறது இறைப்பணி? மிஷனரி சமுதாய பணி. அடுத்து வருகிறேன். மிஷனரிகளின் சமுதாய பணி. ஸ்லெஸ்டர் இருக்கிறார், ஏமி கார்மைக்கல் இருக்கிறார்கள், ஃப்ளோரன்ஸ் நைட்டிகேல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் முதலாவது வந்தவுடன் இறைப்பணியாய் செய்தார்கள். அப்படி இறைப்பணி செய்திருந்தால் இந்தியர்கள் அடித்து கொண்டிருப்பார்கள். இது நிசப்தமான உண்மை. ஏனென்றால் இறைப்பணிக்கு அடித்தளம் போடுவதே சமுதாய பணிதான் என்று தாழ்மையோடு தெரிவித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சமுதாய பணி. இயேசு கிறிஸ்துவின் சமுதாய பணியை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு விபச்சார பெண்ணை கையும் களவுமாக பிடித்து கூட்டி வருகிறார்கள். இறைப்பணியின்படி, அதாவது மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த ஸ்திரீயை எப்படி கொண்டிருக்க வேண்டும்? கல்லை எறிந்து கொன்று காலியாக்கி விட்டிருந்திருக்க வேண்டும். கிறிஸ்து என்ன செய்தார்? சமுதாயத்தின் மேல் அக்கறை. அதுதாயா சமுதாய பணி. இறைப்பணியில் புரட்சியை கொண்டு வந்ததுதான் சமுதாய பணி. மறுபடியும் சொல்லுகிறேன், இறைப்பணியில புரட்சியை கொண்டு வந்ததுதான் சமுதாய பணி. இறைப்பணி செய்வதற்கு எலியா இருந்தால், எலிசா இருந்தால், தானியேல் இருந்தால், எசேக்கியேல் இருந்தால், எங்கிருந்து சமுதாய பணி? கிறிஸ்து வந்த பிறகு இறைப்பணியில் சமுதாய பணி. இறைப்பணியில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தார் சமுதாய பணியை வைத்து. அதன் பிறகு மேம், உங்களிடத்தில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சாந்தி மேம், நீங்க ஓபிஜி டிபார்ட்மெண்ட், ஒரு குழந்தையை பெறும்போது நீங்க ஓரத்தில் முட்டி போட்டு ஜெபம் செய்து கொண்டிருப்பீரா, இல்லை டெலிவரிக்காக நீங்க அங்க ஸ்கிரப்னஸா நின்று கொண்டிருப்பீரா? மேம், ஜெயா மேம், உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு நாள் நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க? நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி பார்த்தீங்களா? கரோட் இல்ல, பல்ஸ் இல்ல, சிபிஆர் கொடுக்கணும். ஜெபம் பண்ணுவீங்களா இல்ல சிபிஆர் கொடுப்பீங்களா? ஐயா, கம்யூனிட்டி ஐயாவிடம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஐயா, ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, நீங்க ஏன் கூட தான் கம்யூனிட்டி வந்தீங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க கூட்டு போய் சமுதாயம் கூட இருக்கும், அங்க போய் கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் காசு வாங்கி கொடுக்கணும் நீங்க சொன்னீங்க. இறைப்பணியா சமுதாய பணியா? சமுதாய பணி, சமுதாய பணி, சமுதாய பணி. ஆக 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 இன்று நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைய காலகட்டங்களில் இறைப்பணி எப்படி இருக்கிறது? சபைகளில் இறைப்பணி. ஆவியில் எளிமை இருக்கிறதா? மத்தேயு 5. துயரப்படுகிறீரா? சாந்த குணம் இருக்கிறதா? நீதியில் பசிதாகம் இருக்கிறதா? இரக்கம் இருக்கிறதா? இருளில் சுத்தம் இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீரா? என்ன செய்கிறீர்? என்ன இருக்கிறது? திருச்சபைகளில் என்ன இருக்கிறது? சண்டை இருக்கிறது. நன்றி அம்மா. ஆசீர்வாத தட்டு என்ன இருக்கிறது? ஆசீர்வாத தட்டு இருக்கிறது. எப்படி? பணக்காரர்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாத தட்டு. நான் இன்ன வரைக்கும் ஆசீர்வாத தட்டு நான் பெற்றதில்லை ஐயா. வேற என்ன இருக்கிறது? ஏலம் இருக்கிறது, சபைகளுக்குள் அரசு இருக்கிறது, களவு இருக்கிறது, கொள்ளை இருக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம், கள்ளப்போதனை, ஏமாற்றம், பொய், பொறாமை, பெருமை, போட்டி, கொடுமை, சண்டை, சாதி வேறுபாடு என்று இருந்து கொண்டேதான் ஐயா இருக்கிறது. இருக்கிறது. இறைப்பணியை நான் கொச்சமாக பேச வரவில்லை. ஆனால் இறைப்பணிக்கு அடித்தளமிடுவது சமுதாய பணிதான் என்று தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு சிறப்பு. ஆளை பார்த்தா அமைதியா இருக்கார்.
ஆனால் மேடைக்கிட்ட வந்தோன்னா அவர் பண்ணுற அலப்பறை தாங்க முடியல. அவ்வளோ அழகாக ரொம்ப யதார்த்தமான பேச்சு. இதெல்லாம் பெருசாக குறிப்பெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. தோசையை அப்படியே பிரட்டி போடுற வேலை. ரொம்ப அழகாக செய்திருக்கக்கூடிய டேனியல் ஜெபராஜ் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து, எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா ஜோசுவா பாடு தான் திண்டாட்டம். கடைசின்னு கட்டி இறக்கி விட்டுருக்காங்க. டேனியல் ஜெபராஜுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. வாங்க ஜோசுவா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எனது முதற்கண் இறைவனுக்கு முதலாவது நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களுக்கும் என் பேச்சை கேட்க அமர்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நான் தொடங்குகிறேன். தலைப்பு என்ன நடுவர் அவர்களே? தலைப்பு என்ன? இப்பதான் வந்து கேட்கிறாரு பாருங்க. தலைப்பை தாங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பெரிதும் விரும்புவது இறைப்பணியா சமூக பணியா? நான் கேட்கிறேன், நீங்கள் மிகவும் விரும்புவது என்ன? நான் விரும்புவது என் மனைவியை. நீங்கள் விரும்புவது உங்கள் மனைவியை. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் விரும்புவது உங்கள் மனைவி அல்ல, உங்கள் அம்மாவை என்று. சமுதாய பணி என்று சொல்லுவது அப்படியே. இறைவன் விரும்புவது இறைப்பணி இல்லை என்று சமுதாய பணி என்றால் அப்புறம் எதற்காக இறைவன் எப்படி வர முடியும்? இறைவன் எப்படி இறைப்பணியை விரும்பாத உலகிற்கு இறைவனாக வர முடியும்? அப்படி என்றால் இறைப்பணி தான் உண்மை என்று நான் சொல்லுகிறேன். இல்லை, இறைப்பணி உண்மை அல்ல, சமுதாய பணிதான் என்றால் அவர்கள் இறைவனே இல்லை என்று சொல்லுகிறார்கள் சமுதாய பணியினர். இது எப்படி உண்மையாக முடியும்? டேனியல் ஜெபராஜ் இறங்கி நடக்கவான்னு கேட்கிறாரு. டேனியல் ஜெபராஜ் அவர்களே, உங்களிடமே நான் கேட்கிறேன். என்னிடத்தில் கேட்டீர்கள், நீங்கள் கேட்ட கேள்வி சரிதான். ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்னவென்று ஆரம்பித்தீர்கள்? எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்று இறைப்பணியை சொல்லிதானே ஆரம்பித்தீர்கள். ஏன் நான் உதவி செய்தேன், ஏன் சொல்ல வேண்டியது தானே. நான் உதவி செஞ்சேன் எங்க அம்மாவுக்கு, நான் ஹெல்ப் பண்ண எங்க அப்பாவுக்கு, அப்படி சொல்லி ஆரம்பிக்காம ஏன் இறைப்பணியை சொல்லி ஆரம்பித்தீர்கள்? கேளுங்கள், கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்த பட்டிமன்றத்தில் மாத்திடுவாரு. கோடீஸ்வரி அவர்களை, நீங்கள் சொன்னீர்கள் முதலாம் அற்புதம். அந்த முதலாம் அற்புதத்தில் என் அணியினரே சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. அதை நன்றாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் சீஷர்களுடைய விசுவாசத்திற்காக மாத்திரமே அந்த அற்புதம் செய்யப்பட்டது. இயேசு அதற்காகவே அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். சமுதாய பணிக்காக அல்ல. இறைவன் மீது பற்று வர வேண்டும், இறைவன் மீது உள்ள விசுவாசம் பெருக வேண்டும் என்பதற்காக மட்டுமே அது மாத்திரம். ஹரிணி அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள் சமுதாய பணி இல்லை இறைப்பணி. நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள், இறைப்பணி தான் முக்கியம், அடுத்துதான் சமுதாய பணி என்று. அப்போதே நாங்கள் வென்று விட்டோம். இருந்தாலும் வாதத்தை தொடர வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் நான் இப்போது பேச வந்துள்ளேன். நீங்கள் சொன்னீர்கள் ஜெபராஜ், ஆங்கிலேயர் அந்த காலத்தில் செய்தார்கள், அதை செய்தார்கள், இதை செய்தார்கள் என்று. ஆங்கிலேயர் விரும்புவதையா கேட்டோம்? இயேசு விரும்புவது இறைப்பணியா சமூக பணிதானே தவிர ஆங்கிலேயர் விரும்புவது இறைப்பணியா சமூக பணியா என்பது பட்டிமன்றம் அல்ல. இயேசு விரும்புவது இறைப்பணியா சமூக பணியா என்பதே பட்டிமன்றம். ஏனென்றால் இயேசு விரும்புவது இறைப்பணியே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாருங்க, வந்து நீங்க சொன்ன மாதிரியே அற்புதங்கள் செஞ்சாரு, அதிசயங்கள் செஞ்சாரு, சுகப்படுத்தினாரு. எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு? சீஷர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சொன்னாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு உபதேசிக்கணும்னு சொன்னாரே தவிர எல்லாத்துக்கும் கண்ணு தெரியாதவங்க போய் சுகப்படுத்து, காது கேட்க முடியாதவங்களுக்கு காது கேட்க வை, நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க வைன்னு சொன்னாரு. இறைப்பணி செய்ய சொன்னாரா இல்ல உதவி செய்ய சமுதாய பணி செய்ய சொன்னாரா? அடுத்து வரப்போகிற தினேசனா அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் சமுதாய பணியை விரும்புகிறீர்களா இல்ல இறைப்பணியை விரும்புகிறீர்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். வந்து சொல்லுவீர்கள் என்றால் நான் பார்க்கிறேன், நான் அடித்து சொல்லுகிறேன். நீங்கள் சொல்ல போகிறீர்கள் இறைப்பணியை என்று. ஏனென்றால் கையில் வேதத்தை வைத்திருக்கிற நீங்கள் எப்படி இறைப்பணி அல்ல சமுதாய பணி என்று சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லித்தான் பாரு. வேதத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு, உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் விசேஷத்திற்கு புத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அதாவது இறைப்பணிக்கு புத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சமுதாய பணிக்கோ உதவி செய்வதற்கோ அல்ல, இறைப்பணிக்காக மாத்திரமே புத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. கடைசியாக ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். காலையில் ஒவ்வொருவருக்கும் முன்னுரை கொடுத்தார்கள்.
லவ்சனன் அவர்களுக்கு என்ன முன்னுரை கொடுத்து முடித்தார்கள்? இறைப்பணி செய்கிறவர் என்று சொல்லி. சுவாமிதரியாருக்கு என்ன சொல்லி முடித்தார்கள்? ஏதாவது சொன்னார்களா? அவர் சமுதாய பணி செய்கிறவர் என்று ஏதாவது சொன்னார்களா? இல்லை. சமுதாய பணி செய்தாலும் அதில் சிறந்தது இறைப்பணியே என்று கூறி என் உரையை முடித்து, கிறிஸ்து பெரிதும் விரும்புவது இறைப்பணியே என்று கூறுகிறேன். நடுவிடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ஏன்னா அவர் பேர் ஜோசுவா அல்ல, அப்படித்தான் இருக்கும். ரொம்ப அழகாக அற்புதமாக அத்தனை பேரையும் தூக்கி சாத்தியிருக்காரு. தினேஷ் தாங்கக்கூடிய ஆள் தான். ஆமாம், எவ்வளவு தாங்கி இருக்கிறாருன்னு தெரியல. வாங்க தினேஷ், உற்சாகமான கரவடியோடு. சிஎஸ்ஐ ஜேகான் எனும் நந்தவனத்தில் பூத்திருக்கும் அழகான நந்தவன பூக்களே, எங்களை எல்லாம் உரம் போட்டு வளர்க்கும் ஆலமரமாக, தென்னை மரமாக, பல தோப்புகளாக வளர்க்கும் எங்கள் கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர், தாளாளர் அவர்களே, எங்களை அழகாக அப்பப்ப ட்ரிம் செய்து எங்களுக்கு தேவையான உரங்களை வழங்கும் எங்கள் ஃபேக்கல்டி பெருமக்களே, இன்றைய பட்டிமன்ற தலைப்பிற்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்கி எங்கள் அணிக்கு மேலும் வழி சேர்க்க இருக்கும் எங்கள் நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் எங்களை அழகாக என்டர்டைன் பண்ண எங்க எதிர்கட்சியினர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஜேசி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வணக்கங்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பை குறித்து எல்லாரும் பேசினாங்க. நானும் அதை ஒரு தடவை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசு பெரிதும் விரும்புவது இறைப்பணியா அல்லது சமுதாய பணியா? ஆமாம், இதை கேட்குறப்பயே நம்மளுக்கு யோசிச்சிருக்கணும் எந்த பணி மேலானதுன்னு சொல்லி. ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேங்கய்யா. சரி. ஒரு அழகான ஒரு தீவு. அந்த தீவில் பல பழங்குடியின மக்கள், ஆதிவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று தூரத்தில் பார்க்குறப்போ ஒரு கப்பல் அந்த தீவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கப்பல் வந்த உடனேமே இங்கே தீவில் இருக்கிறதான இந்த ஆதிவாசி ஜனங்கள்லாம் ஓடி போய் அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு, நீங்கள் எங்கள் தீவுக்கு எங்களை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லி. அப்போ அந்த கப்பலிலிருந்து இறங்கின ஒரு ஆண்டவருடைய இறைப்பணியை செய்யக்கூடிய மிஷினரி இறங்கி சொல்கிறாரு, ஐயா, உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு. இவங்க யோசிச்சாங்க, இயேசுவா, யாரா அது அப்படின்ட்டு. சரி சொல்லுங்க அப்படின்றப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சொல்றப்ப முதல்ல அவங்க அறிக்கையிட்டு சொல்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடு, ஆனா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், உங்க வாழ்க்கையில நன்மையை செய்வார், உங்களுக்கு ஒரு அதிசயங்களை செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவருடைய பண்புகளை எல்லாத்தையும் இவங்க இந்த புதிதாக வந்த மிஷினரி மக்கள் வந்து அந்த ஆதிவாசி ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம். உடனே இந்த ஆதிவாசி குரூப்ல இருக்க எல்லாரும் ஒண்ணு கூடி சொன்னாங்களாம், ஆல்ரெடி எங்க தீவுல ஒரு இயேசுநாதர் இருக்கிறார்ல அப்படின்ட்டாங்களாம். என்னது, ஆல்ரெடி இயேசுநாதர் தீவுல இருக்கிறாரா அப்படின்றப்ப அவங்ககிட்ட சொன்னாங்களாம், ஐயா, நீங்க சொன்ன எல்லா நற்பண்புகளையும் செய்யக்கூடிய ஒரு மிஷினரி ஆல்ரெடி எங்க கிராமத்துல இருக்கிறாரு, அவர் எங்க எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க பிரியமானவர்களே, கிறிஸ்து அதாவது இறைப்பணி என்பது வெறும் வார்த்தையில நம்ம சொல்வது மாத்திரமல்ல, செயலில் செய்து காட்டுவதே இறைப்பணி. பரிசுத்த வேதாகமத்தில் அழகான வசனங்களை நாம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையான எதிர்க்கட்சியினரே, நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பணி என்பது வெறும் வார்த்தையில் சொல்வதல்ல, அதை செய்து காட்டுவதே, செய்து செயலில் மூலம் காட்டுவதே சமுதாய பணி. இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த மொத்த மனித குலத்திற்கும் ஒரு மீட்கும் இரட்சகராக அவர் ஒரு பரிசாக அவரை தந்தருளினார். அதுவே உண்மையான ஒரு அழகான கிறிஸ்மஸாக இருக்கிறது. எனக்கு முன்பாக பேசின பலர் பலவிதமான கருத்துக்களை முன் வச்சாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆசைப்படுறேன். முதலாவது சொன்னாங்க, சேலரி வாங்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, நற்கிரியைகளை
செய்கிறீர்கள் என்று சொல்லி. எனக்கு முன்பாக பேசின எனது கட்சிக்காரர் அருமையான டேனியல் ஜெபராட் சொன்னார், அநேக மிஷனரி மாணவர்களுடைய தியாகத்தினால விளைந்தது இந்த கல்லூரி. 18ஆம் நூற்றாண்டிலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அநேக மிஷனரிமார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மதுரை பட்டணத்துக்கு வந்து மதுரா மிஷன் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு பணித்தளத்தை அமைத்து இங்க பல சமூக நற்பணிகளை செய்து தென் தமிழகத்திலே முதன்முறையாக ஒரு கிறிஸ்தவ மருத்துவமனைகளை அமைத்து, கல்லூரிகளை அமைத்து, பள்ளி சாலைகளை அமைத்து இப்படி நற்பணிகளை செய்தனால தான் இயேசுநாதர்னா யாருன்றது நமக்கு தெரியுது. அப்ப இறைப்பணி செய்வதற்கு மிக மிக அடித்தளமானது சமுதாய பணியே என்று கூறி எனக்கு பேச வாழ்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு பட்டிமன்றம். நான் இவ்வளவு எதிர்பார்க்கல. உண்மையை சொல்லணும்னா மாணவ கண்மணிகள் பொளந்து கட்டிட்டாங்க. நல்லா பாராட்டலாம், அற்புதமாக பாராட்டலாம். ஏன்னா இந்த தலைப்பு சொன்னோன்னு மிகப்பெரிய நபர்களை எல்லாம் நான் தொடர்பு கொண்டேன், பேச வாங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன திடுதுப்புன்னு சொல்கிறீங்க, ஒரு 10 நாளைக்கு முந்தி சொன்னா தானே, ஏங்க தினம் பைபிள் வாசிக்கிறீங்க வந்து பேசக்கூடாதான்னு. 10 நாள் டைம் இருந்தால் தான் பேச முடியும்னாங்க. ஆனால் மாணவ கண்மணிகள் 24 மணி நேரத்தில் இந்த அற்புதத்தை சாதித்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நான் உண்மையிலே ஜானுக்கு தான் நன்றி சொல்லணும். ஜானுக்கு பக்கபலகமாக இருக்கிற அவங்களுடைய துணைவியார், அவங்க இல்லத்து அரசி, 2 பேரும் எடுத்த அந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியாக இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. JCTV ஜான் பல்லாண்டு வாழ வேண்டும், அவர் குடும்பத்தாரோடு வாழ வேண்டும், ஒலிவ மர கன்றுகளைப் போல சுற்றத்தார் சுற்றப்பட வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே, இந்த கிறிஸ்மஸ் தினத்திலே அவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்ல எனக்கு வயது இருக்கிறது, தகுதியும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர் இல்லங்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பல்வேறு அற்புதங்கள் விளைய இருக்கிறது என்பதை சொல்லி ரொம்ப அழகா பேசினாங்க. இறைப்பணி விட்டு வைக்கல, வசனங்களை ரொம்ப அழகா யதார்த்தமா சொன்னாங்க. அந்த வசனத்தை சொல்லுகிற பொழுதே ஒரு ஆத்மார்த்தமா சொல்லணும். வேத வசனத்தில் சொல்லுகிற பொழுது நம்ம அந்த வேத வசனத்தை நம்ம அருள் கூர்ந்து ஆத்மார்த்தமா சொல்லணும். இறைப்பணிக்காக இந்த மண்ணுலகத்திற்கு பல அற்புதங்களை செய்வதற்காக இறை தூதர்கள் வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அந்த இறைவனுக்காக அர்ப்பணித்த அந்த அற்புதமான வாழ்க்கை. பிதாவே என்றுதான் அவர் சொல்லுவார், பிதாவே இவர்களை மன்னியும் என்றுதான் சொல்லுவார். அவருக்கு பிதா இறைவன் தான். அந்த இறை தூதனாக இறை பணி செய்வதற்காக வருகிறார். ஒரு அழகான வசனத்தை சொன்னாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் விரும்பும், மனம் திரும்புமா? என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா? மனம் விரும்பும். ஒரு ஐஸ்கிரீமை பார்த்தோன்னா சாப்பிடணும்னு தோணும், அப்படி தானேப்பா? தினேஷ் பார்க்குறாரு, நான் 10 ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் சார் அப்படிங்கிறார். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மனசு விரும்பும். அப்போ மனம் விரும்பும். திரும்புமா? திரும்புதல் என்பது எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை பாருங்க. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் பெறுவது, மடைமாற்றம் செய்வது, அதுதான் மனம் திரும்புங்கள்னு சொன்னார். அப்போ மனம் திரும்புங்கள் என்கிற அந்த வேத வசனம் நம்மளை அப்படியே புரட்டி போடுது. சாதாரணமாக எல்லாத்துலேயும் நமக்கு விருப்பம் உண்டு, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னா. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் புத்தர் சொன்னார். ஆனால் ஆசைப்படாமல் இருக்கிறோமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமான்னு ஒரு கவிஞன் எழுதுனான். அப்போ அம்மாவை வாங்க முடியாது. உன்னையும் என்னையும் பெத்தது இங்கே யாருன்னு பார்க்குறோம். இந்த உலகத்திற்கு நம்ம வந்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா தாய் அன்பு, தந்தை அன்பு. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பு, அந்த பிறப்பின் மூலமாக அந்த உலகத்திற்கு என்ன செய்தி சொல்ல வருகிறார். நீங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அந்த அழகா சிவப்பு, நானும் ஒரு சாண்டா கிளாஸாக ஒரு நிறையா வருஷம் இருந்திருக்கிறேன். தொந்தியிலாம் தலகாணியை வச்சு கட்டி ஒரு ஆட்டம் போட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். அவர் வந்தோன்னே என்ன சொல்கிறார்? அவர் முகத்தை பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது யாராவது? கிறிஸ்மஸ் தாத்தா முகம் எப்பொழுதும் சிரித்த முகமாக இருக்கும். எப்பொழுது நாம் இறைவனிடத்திலே நெருங்குகிறோமோ அப்பொழுது நம்முடைய முகம் சிரித்த முகமாக மாறும் என்பதைத்தான் கிறிஸ்மஸ் தாத்தா நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இறைவனிடத்தில் நெருங்க வேண்டும், அதற்கு வேத வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. அதைத்தான் இறைப்பணி பேசின அத்தனை பேர் ரொம்ப அழகா சொன்னாங்க.
இறைவன் எப்படி இறைவன் வசன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மண்ணுலகத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்க்கை முறையை இறை நாமம். அதனால தான் அழகா சொன்ன ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் த விஸ்டம் என்று சொன்னாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே உண்மையான ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஒரு வசனம் போதும். இந்த இறைப்பணி, இறைவனுக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்பதை அழகாக பதிவு செய்திருக்கிறார். கைதட்டி இல்லாமல் உங்களுக்கு ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் த விஸ்டம். அதை மறந்துடக்கூடாது. நான் பள்ளிக்கூடத்தில் கடவுள் வாழ்த்து நடத்துவேன். நடத்தி முடிச்சுட்டு மாணவர்களை பார்த்து கேட்பேன், கடவுள் உங்கள் முன்னால் வந்தால் என்னடா கேட்பேன்னு கேட்பேன். ஒரு பையன் சொன்னால் கடவுள் வருவாரா சார் அப்படின்னா. வருவார்னு வச்சுக்க. வந்தால் என்ன கேட்பேன்னு, சார் கடவுள் முன்னால் வந்தால் என்ன தெரியுமா சார் கேட்பேன், ராயல் என்ஃபீல்டு பைக்கு கேட்பேன் சார்னா. இன்னொருத்தன் சொன்னால் அவன் கிடக்கிறான் சார் பைக்குன்னு. நான்லாம் பெரிய 100 இன்ச்சில் ஸ்மார்ட் டிவி கேட்பேன் சார்னா. நான் சும்மா இருந்திருக்கணும். நான் என்ன சொன்னேன், கடவுள் முன்னால் வந்தால் என்ன தெரியுமாடா கேட்பேன், நல்ல அறிவை கொடுன்னு கேட்பேன்டான்னு. படான்னு ஒரு பையன் எந்திரிச்சான். யார் யாருக்கு எது இல்லையோ அதை தானே சார் கேட்க முடியும். அவனுக்கு பைக் இல்லை, அவனுக்கு டிவி இல்லை, உங்களுக்கு அறிவு இல்லைன்ட்டான். அப்போ யாரையும் பார்த்தா அறிவு இருக்குதா மூளை இருக்குதான்னு கேட்கக்கூடாது. கேட்டோம்னா நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனால் எப்பயுமே இருக்கான்னு கேட்டு பழகாதீங்க. எல்லாரும் இருக்கானா இல்லைன்னு அர்த்தம்னு ஒரு பொருள் வருது. அப்படி கர்த்தருக்கு பயப்படுவது தான் உண்மையான ஞானத்தின் ஆரம்பம். அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அறிவு என்பது அறியப்படுவது. ஒரு நாள் வகுப்பில் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு, நான் அறிவியல் வாத்தியார் வேறையா, மெழுகுவத்தி ஏற்றி வச்சு மாணவர்களை பார்த்து கேட்டேன், தம்பி இந்த மெழுகுவத்திக்கு ஒளி எங்கே இருந்து வருகிறதுன்னு. ஒரு பையன் பக்கத்தில் வந்து அப்படின்னா, என்னடா பண்ணுறேன்னு, இது எங்கே போச்சுன்னு சொல்லுங்க, எங்கே இருந்து வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா. அப்போ அறிவு என்பது அறியப்படுவது, ஞானம் என்பது உணரப்படுவது. அப்போ அறிவுங்கிறது மெழுகுபத்தி ஏற்றி வச்சா அதில் வெப்பம் வரும், சுடர் வரும் அப்படிங்கிறது அறிவு. ஆனால் தொட்டா சுடுங்கிறது உணர்வு. அதைத்தான் தெளிவாக சொன்னார். கர்த்தருக்கு பயப்படுதலே உண்மையான ஞானத்தின் ஆரம்பம். உண்மையான ஞானம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் இறை அச்சம் நமக்கு வேண்டும். அதைத்தான் இறை உணர்வுன்னு சொன்னாங்க. அதனால் இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துடலாமா? கை தட்டிய 10 பேருக்கு நன்றி. அப்போ 10 பேர் தான் தட்டி இருக்கிறாங்க. இவங்க 4 பேரும் சமூக பணி, சமூகம். இந்த சமூகம், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எவ்வளவு அற்புதமான வேத வசனம். இறைவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக போகிறது. எதற்கும் அஞ்சப்படாதே, பயப்படாதே, திடம் கொள்ளு. என்ன அற்புதமான வார்த்தை பாரு. திடம் மனதை கொள். நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்பது உனக்கு விதிக்கப்பட்டது. பிறருக்கு ஊழியம் செய். எந்த உயிருக்கு நீ ஊழியம் செய்கிறாயோ அப்பொழுது இறைவனுடைய முழு பரிணாமத்தையும் நீ பெறுவாய் என்பதுதான் சமூகம். சமூகத்தில் செய்யணும். திருமந்திரத்தில் ஒரு வரி உண்டு, நடமாடும் கோயில் படமாடும் கோயில்னு. ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். அன்னை தெரசா கல்கத்தா வீதிகளிலே நடந்து போகிறார். என்னுடைய மக்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒருத்தன் காரி எச்சிலை உமிழ்ந்தான். அப்பொழுது அன்னை தெரசா சொன்னார், நான் சமூக பணி ஆற்றுவதற்காக உன்னிடத்திலே கேட்கிறேன். நீ கொடுத்த எச்சில் நான் வைத்துக் கொள்கிறேன். என் சமூகத்திற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? என் சமூகத்திற்கு நீ கொடுன்னு கேட்டான். அவர் தான் தன்னுடைய பங்களாவையே எழுதி வச்சாரு. இன்றைக்கு அன்னை தெரசா அங்கே தான் துயில் கொண்டிருக்கிறார். கல்கத்தாவிலே நேரிலே போய் அந்த இடத்தை பார்த்தவன் என்கிற அடிப்படையிலே சொல்லுகிறேன். எவன் காரி உமிழ்ந்தானோ அவன்தான் அன்னை தெரசாவினுடைய சமுதாய பணிக்காக வாரி வாரி கொடுத்தான் என்பது வரலாறு. அப்பேற்பட்ட ஆட்கள். சமூக பணிங்கிறது சாதாரணமானது கிடையாது. தொண்டுக்கென்றே அலைவான் ஞானத்தங்கமே, கேளிக்கு ஆளாவான் ஞானத்தங்கமே. கேளிக்கு ஆளாவான். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். கூட இருந்தவன் தான் காட்டி கொடுத்தான். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னார். எல்லாரும் நானான்னு கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இந்த உலகத்தில் என்ன பரிசு கிடைக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறார்கள். ரொம்ப அழகா ஒரு வேத வசனத்தை சொன்னாங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னான். விசுவாசிக்கிறவன் எவனோ
இவ்வளவாக அன்பு கூர்ந்தார்னா. அப்போ சமூக பணி என்பது ஒரு அளப்பரிய பணி. இன்னைக்கு செவிலியர்களாக அருமைக்குரிய மாணவ கண்மணிகள் மக்கள் பயணத்திலே போகிற பொழுது உங்களுக்கு அதுதான் நடக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, கிறிஸ்தவ மிஷினரிகள் இல்லை என்று சொன்னால் கல்வியும் இல்லை, மருத்துவமனைகளும் இல்லை. அவர்கள் தொண்டுக்காகவே இந்த மண்ணிலே பல்வேறு அற்புதங்களை இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நான் படித்தது தூய மரியன்னை பள்ளி, 12ஆம் வகுப்பு வரை நான் படித்தது தூய மரியன்னை பள்ளி. குடியில் எடுத்து அமைச்சு வைக்கிறது நாங்கள் தான். தூய மரியன்னை பள்ளியில் படித்ததுனால வேத வசனங்களை எனக்கு அத்துப்படி. நான் பணியாற்றியது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பள்ளி. இப்படி நான் என்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு நான் போகிற பொழுது நான் அதிகமாக சித்திரை திருவிழா வர்ணனை செய்தேன் என்று சொன்னால் அதை பார்க்கிறவர்கள் பெரும்பாலும் என்னுடைய கிறிஸ்தவ நண்பர்கள் தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எண்ணப்படும் என்று சொல்வது சமூக புரட்சியாகத்தான் என் பார்வைக்கு தெரிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார். வருகிற பொழுது அவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கிறேன், இறை அச்சத்தோடு கர்த்தருக்கு பயப்படுதலோடு ஞானத்தை பெற்றுக்கொண்டு சமூக பணியாற்ற வேண்டும். இறை பணி என்பது ஒரு கண், சமுதாய பணி என்பது இரண்டாவது கண். இரண்டும் இறைப்பணியோடு சேர்ந்த சமூக பணிதான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதனாலே இயேசு கிறிஸ்து விரும்புவது இறை நம்பிக்கைகள், அதன் பிறகு சமூகத்திற்கு தொண்டு செய் என்று சொல்லுகிறார். எனவே இரண்டும் 50-50 விழுக்காடு, 50% என்பதனாலே இரண்டில் எது பெரிது என்று வாதிடுவதற்காக நாம் வரவில்லை. கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக நாம் விசுவாசிக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே தான் இந்த பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு கண் இறைப்பணி என்றால் இன்னொரு கண் சமுதாய பணி. ஒரு மனிதனுக்கு 2 கண்ணும் தேவை. எனவே இறை அச்சத்தோடு சமுதாய பணி ஆற்றுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.